சிஎம் ஜோசப் விஜய் காவல்துறையை அவர் டைரக்டா அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் பணமா ஜனமான்னு கேட்டா இவரு ஜனம்னு சொல்லுவாராம். இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், கன்னியாகுமரியில பணமா ஜனமா? அதாவது தண்ணியில ஊழல் பண்றாங்கப்பா. பிரெஞ்சு கம்பெனி கார்பரேட் உள்ள எடுத்துட்டு வராங்க. ஓட்ட அந்த குண்டா ஓட்ட அதெல்லாம் அடைச்சிட்டீங்களா, ரொம்புச்சா, அதெல்லாம் பார்ப்போம், எட்டி எட்டி பார்ப்போம், அப்பப்போ பார்ப்போம், கேட்போம். சரி, மற்ற கட்சி தலைவர் எல்லாம் வந்து யார் வந்தாலும் பேசுறாங்க, இவருக்கு மட்டும் அந்த பிரஸை பார்த்து ஓடி போற பயம் இருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இனி நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னாக்கா, நம்ம இளைய தளபதி விஜய் அவரு, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் இன்னைக்கு கரூர் போயிருந்தார். கரூர் போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, நீங்க தான் சொல்லுங்க. என்ன பண்ணிருப்பாரு? மாஸ்க் கட்டி புலம்பி தள்ளி இருக்கு. தள்ளினாரு. புலம்பி தள்ளி இருக்கு. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா ஏதோ மாசா பேசின மாதிரி தான் இருக்குது. மாசா பேசினாரா பொய்யா பேசினாருன்னா இந்த வீடியோவை நம்ம டீகோட் பண்ண போறோம். ஓகேங்களா? நீங்க மாசா பேசினாருன்றீங்க, நான் சொல்றேன் ஒரே புலம்பல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக், அதாவது இதுக்கு முன்னாடி கரூருக்கு போறப்ப இந்த 41 பேர் மரணத்துக்கு பின்னாடி மெயின் சூழ்ச்சி யாருன்னா, அங்க இருக்க காவல்துறையை அவர் டைரக்டா அட்டாக் பண்றாரு. ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசுறதுக்கு போனாராம். அந்த டைமில் வந்துட்டு பெரம்பலூரில் வந்துட்டு இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகுது, இதுக்கு மேலே நீங்கள் வர தேவையில்ல, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அதை ஸ்கிப் ஆகி கிளம்பிட்டாராம். அதே மாதிரி கரூருக்கு வர சொல்ல ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி எல்லா இன்ஸ்டாலையும் எல்லா யூடியூப்லையும் ஒரே வைரல் என்னன்னா, இவர் இந்த டைலாக் பேசுவார். கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், அந்த ஏரியாவோட போலீஸ், அவர் வந்துட்டு அதே டே, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு வீடியோ வருது, நைட்டு பேசுவார். நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ண. டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி கூட்டு வந்திருக்கிறாரு. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு. சரி, இங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது, இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா மைக் கேட்காது, சரியா கேட்காது. ஸோ அதனாலதான் அங்க இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கிரௌட கொஞ்சம் 2 செகண்ட் மூவ் பண்ணி கொண்டு வந்து. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கரூர் அந்த சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம், வார்னிங் கொடுத்தோம், வர வேணாம்னு சொல்லி அப்படின்ட்டு. ஸோ இதை பார்க்கும்போது இவரு மாஸ் பண்ணாரா இல்ல புழு உண்டையை வந்து தள்ளிட்டே இருக்காரா? கன்ஃபியூஸ் பண்ணாரான்னு கேக்குறீங்களா? கன்ஃபியூஸ்லாம் பண்ணல, பச்சை போய் அடுத்தவங்க மேல பழிய போடுறாரு. சரி, ஓகே. பச்சை போய்னா நெக்ஸ்ட் போலீஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்க? போலீஸ் என்ன கோர்ட்ல இருக்குது ஆல்ரெடி. இவர் அதை பேசவே கூடாதுங்க, யாரு குற்றவாளின்னு இவரு சொல்லக்கூடாது. இல்ல, இவரும் சொல்லல, இவர் வெளியே பேசக்கூடாது, தெரியாதா? இவர் ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேஸை பத்தியே பேசலையே. ஒரு விஷயத்தை எங்க போய் எதை பேசணும்னு சிஎம்னு மறந்துட்டாரு. மக்களை பார்க்க வந்திருக்காருல்ல, ரசிகரை பார்க்க வந்திருக்காரு. எங்க மக்களை பார்க்க வந்தாரு. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதாவது அவர் நியாயமா பண்ணாருன்றீங்க, அவர் போலீஸ் மேல பழிய போட்டது கரெக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும்? போலீஸ் தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். போலீஸ் மேல இவர் பழி போறாருன்னா நான் இவர்கிட்ட ஆதாரம் இருக்கா? உங்களை தானே இப்போ நான் உங்களை கூப்பிட்டு நிறுத்துறேன், வண்டியை நிறுத்திட்டு அங்க போவாதீங்கன்றேன். இல்ல நான் போய் பேசிதான் ஆகணும், நீங்க போறீங்க. ஆனா ஆக்சுவலா கோர்ட்லயே சொல்லிட்டாங்கல்ல, விஜய் வந்து ஒரு இதுவா சேர்க்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் திமுக கழிவில ஊத்துறோம், அவங்க விட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆந்திரால ஒரு நடிகர் அவங்க ரசிகரை பார்க்க போறப்ப அங்க ஒருத்தவங்க இறந்து போறாங்க. அந்த ஊரு சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுது. நம்ம ஊர்ல சட்டத்தை மிஸ் பண்ணாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணா பயம், திமுகவோட ஆட்சி கவிழ்ந்துருமோ, அடுத்து எலெக்ஷன்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுமோன்ற பயந்து அவங்க இவர் மேல கேஸ் எஃப்ஐஆர் போடல, நேம் ஆட் பண்ணல. ஆக்சுவலி அவர் பேரை ஆட் பண்ணியிருந்தா இந்த கேள்வி அங்க வந்திருக்காது கோர்ட்ல. மேபி இருக்கலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவர் ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு வந்துட்டு இவர் மேல பொய் சுமத்திட்டாங்க. ஓகே, அப்ப பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. ஒரு வாரம் வந்துட்டு வீடியோ கூட போடல, இவரு வெளியே வரல. அப்ப எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாரு? அதான் சொன்னாங்களே, டிப்ரெஷன்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு. என்ன டிப்ரெஷன்? 41 பேர் இறந்துட்டாங்கல்ல. அந்த படம் வர சொல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாரு மலேசியால போயிட்டு, அதே டிப்ரெஷன்ல தானே ஆடினாரு. என்ன உங்களை தானே கேட்குறேன், டிப்ரெஷன் இல்லை உங்களை கேட்குறேன். டிப்ரெஷன்ல ஒளிஞ்சிட்டு இருந்தாரு, டிப்ரெஷன்ல ஆடவும் செஞ்சாரு. இது யாரு? இவர் மக்களுக்கானவரா இல்ல இவரு மக்களுக்கானவரா? இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தானே, ரொம்ப நாள் கழிச்சு தானே அது போனது. இன்னைக்கு கூட அவர் வருத்தம் தான் தெரிவிச்சு போனாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு, எங்களுக்கு இன்னும் அந்த காயம் இருக்கு. ஓகே,
அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம், ஒரு மாசத்துல மறந்துடுவீங்களா இல்லை ஒரு மாசம் ஆயிடுச்சு பழசாயிடுச்சு அதனால டான்ஸ் ஆடிச்சிங்க, டான்ஸ்லாம் வந்துதான்? இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது நான் சொல்றேன் எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு தெரியல, சொல்லுங்க. அது அப்படி இல்லை, இது பாலிடிக்ஸ், அது பிஸ்னஸ். அதாவது எல்லாம் உங்க தங்கச்சி, உங்க அக்கா, உங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஆயா, எங்க தாத்தாலாம் பேசுனீங்க. உங்க ப்ரொஃபஷனல் வர சொல்ல உங்க ஆயா தாத்தாலாம் தூக்கி போட்டீங்க. அதாவது துக்கம்லாம் மறைஞ்சு போச்சு. எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்றீங்க. நீங்க வெளியில வந்துட்டீங்க பாலிடிக்ஸுக்கு, அதுக்கப்புறம் நீங்க என்டர்டெயின்மெண்ட் பண்றீங்க. அந்த பிசினஸ்ல தான் இருக்காரு அவரு. இல்ல வெளில வந்துட்டாரு, படம் அடிச்சு முடிச்சாச்சு, ஸ்டாப் ஆயிட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. அதோட ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். நான் என்ன சொல்றேன், டான்ஸ் வந்து ப்ரொஃபஷனல், அதனால டான்ஸ் ஆனாரு. அது வந்துட்டு அவரு சந்தோஷமாலாம் டான்ஸ் அல்ல, ஆமா கவலையில டான்ஸ் ஆனாரு. இப்படி கவலையில என்ன சொல்ல முடியாது, அது ப்ரொடக்ஷனுக்காக. அது ப்ரொடக்ஷனுக்காக கவலையில இப்படி ஆடினாரு. கரெக்டா? இப்படியெல்லாம் ஆண்டாரான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கவலையில இருக்காரு, போறப்ப பிரஸ் மீடியா கூப்பிடுது, ஓடி போறாருல்ல, இல்ல கவலையில பிரஸ் மீட்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களா? அதுதான் சொல்றாங்களே, போலீஸ் தான் சொன்னாங்களாமே, நீங்க இங்க இருக்க வேணாம், உடனே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிரஸ் மீட் கொடுக்க வேணாம் போங்கன்ட்டாரா? அப்படிதான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க போலீஸ். எந்த இடத்துல பத்திரிகையாளரை சந்திக்க வேணாம் சொல்லியிருக்காங்க? பத்திரிகையாளர் இல்ல, நீங்க இந்த இடத்துல இருக்க வேணாம், நீங்க போயிட்டாங்க. பத்திரிகையாளர் அங்க நிக்கிறாங்க. பத்திரிகையாளர் சுடுகாடுல புதைச்சதுக்கு அப்புறம் எரிச்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு போவாங்க தெரியுமா, சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க அப்படி கேட்கலாம் கேள்வி, பட் ஆனா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். முட்டு கொடுங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க, உங்களுக்காக ஒரு கூட்டமே இருக்கு. அதுக்கப்புறம் பணமா ஜனமான்னு கேட்டா இவரு ஜனம்னு சொல்லுவாராம். இப்ப நான் உனக்கு கேட்கிறேன், கன்னியாகுமரியில பணமா ஜனமா? கன்னியாகுமரியில 1144 ஹெக்டார் நிலத்துக்கு அணு கனிம சுரங்கம். அந்த இடத்துல வந்து மண்ணு கீழே இருக்க ரேர் எலிமெண்ட்டை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக 1144 ஹெக்டார் நிலத்தை கொடுத்திருக்காரு. இதனால என்னெல்லாம் பாதிப்பு வரும்னா, இயற்கை நிலங்கள் பாதிக்கும், கடல் சார்ந்த தொழில் பாதிக்கும், அங்க சுற்றி இருக்க மக்கள் பாதிப்பாங்க. அதுதான் ஆக்சுவலா இப்ப எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. போராட்டம் பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கறேன்னா, இவர் சொல்றாரு பணமா ஜனமான்னு கேட்டா ஜனம்ன்றாரு. இங்க எந்த ஜனம், அதாவது மக்கள், ஐயா இங்க வாங்க எங்க நிலத்தை வந்து டெஸ்ட் பண்ணுங்க, ஐயா எங்களை சுத்தி இருக்க நிலத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க, எந்த ஜனமா அது வந்து கேட்டாங்களா? தப்புதான். அப்ப இவங்க என்ன சொல்லலாம், இந்த இடத்துல போய் தானே சொல்லியிருக்காரு பணமா ஜனமான்னு கேட்டா. ஆனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தானே, அது இவரு தானே ரினியூவல் கொடுத்தாரு 1 year. அவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம்ல, கடன் வாங்கியிருக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவ்வளோ கடன் இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடன் யார்கிட்ட இருந்து இருக்கு? அது உலக வங்கிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிட்வீன் இருக்க, அது ஒரு தனி பார்ட். இது 1 year ரினியூவல் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அந்த ஏரியாவில் இருக்க மக்களை கேட்டு கொடுத்தாங்களா? ஆல்ரெடி அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும்ல, இவருக்கு அதெல்லாம் தெரியாதா? தெரியாம கொடுத்துட்டு இருப்பாரு. அதான் சிஎம். சூப்பர். இந்த மாதிரி சிஎம் தான் நாட்டுக்கும் மக்களுக்கும் ரொம்ப தேவை. தெரியாம குத்தாரு. அதுக்கப்புறம் ஒன்னு கேட்கிறோம், இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்கல்ல, அது இதுக்கப்புறம் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கான். இப்ப இந்த அட்வொகேட் வழக்குல அவங்க கட்சி சார்ந்த ஒருத்தர் அட்வொகேட் பாசறையில அவர் ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது இங்க ஊழல் நடந்திருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு 30 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வாங்கிட்டு அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாருங்க ஒரு கூத்து, நியமனம் பண்ண அந்த அட்வொகேட்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே சார்ந்தவங்க, சரிங்களா? அவங்களே வந்து இவங்க நியமனம் பண்றதுக்கு பரிந்துரை. இவரு பார்ட்டி ஃபண்டுன்றது வந்துட்டு பார்ட்டிக்குள்ள மட்டும் நடக்குமா? இதுக்கப்புறம் பிரைவேட் செக்டர்ல வெளியில நடக்காதா? இல்ல வெளியே இருக்க யாராச்சும் பண்ணிருப்பாங்க, அவரை தவிர எல்லாரும் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? மேபி இருக்கலாம். அது பேர் என்னது? இதுதான் டீம் ஒர்க். இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அப்படி எடுத்துக்கலாம், நாங்க இப்படி எடுத்துப்போம். முதல்ல எடுத்துப்பீங்க. எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லையா ஏதோ சொல்லியிருக்காரு. எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லையா? புரியல. செந்தில் பாலாஜி ஓடுன்னு ஓடிட்டாராம். எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையா இருக்கு. அதான் தளபதி பாட்டு பாடினார்ல, ஓடு 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 ஓடு. எனக்கு தெரிஞ்சு தளபதி பாட்டு அவருக்கு பக்காவா சூட் ஆகுது. பறந்து வரா வேட்டக்கா, அவரு ஓடு 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 ஓடுன்ற ஓடு ராஜான்ற மாதிரி கரூர்ல இருந்துட்டு சென்னைக்கு ஓடுறாரு பத்தியா? அதுதான் எனக்கு கண்ணுக்கு தெரியுதே தவிர்த்து இங்க செந்தில் பாலாஜி ஓடுன மாதிரியே கண்ணுக்கு தெரியல. அவர் வேட்டைக்காரன் தான் சொல்ல வந்தாரு, நீங்க ஓடி போறத பத்தி பேசுறீங்க. இவரு தாங்க படம் ஹீரோ வேட்டைக்காரன். ஆமா, இவர் கரூர் சம்பவத்துல கரெக்டா சிங்க் ஆகுதுங்க அந்த பாட்டு, ஓடு ஓடு ராஜான்ற மாதிரி. ஆனா டிஎம்கே தான் நிறைய இடத்துல ஓடி போயிருக்காங்க மக்கள்கிட்ட. நான் தான் சொல்றேன், டிஎம்கே ஒரு ஃப்ராடு கம்பெனி, இதுலயும் ஒரு ஃப்ராடா? அப்போ என்ன ஃப்ராட் பண்ணாங்க? டிஎம்கே இப்போதான் அவரு தானே சொன்னாரு,
நீங்கள் உங்கள் தளபதி தான் சொன்னார், ஒரே காசு கொள்ளையச்சு நிற்குதுங்க, எப்பா தலைலாம் சுற்றுது, எந்த கணக்கு பழக்கு பார்த்தாலும் ஒரே பார்ட்டி ஃபண்டாக இருக்குது, அவ்வளோ பேசுகிறாரு. ஓகே. ஆனால் சிஎம் சார் வந்து ஸ்டாலின்னா ஒரு மரியாதை வச்சிருக்காராம். ஆனால் இந்த யாரோ ஒருத்தர் சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டு இருக்காரு, அவர் வந்து ஹார்ட் வலி, நெஞ்சு வலி, அந்த வலி இந்த வலின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காராம். ஆனால் நமக்கு வந்த தகவலின் படி, அதாவது பல கோடி பேரம் பேசப்பட்டு இருக்கான், என்னை இந்த கேஸ்ல இருந்து விட்டுருங்க, உங்களுக்கு இவ்வளோ கோடி தரேன், அதையும் எடுத்து போட்டாங்க ஆடியோவை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஈவா வேலுவை அரெஸ்ட் பண்ணனா அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாருன்னா ஒரு சம்பவம் உறுதி. இதில் மேபி என்னது ரஜினி பண்ற மாதிரி ஏதாச்சும். ஓ, இங்கேயும் ஹீரோயிசம் தான் காட்டுங்க. நீங்க என்ன தாங்க பண்ணல, முதல்வன் படமும் பண்றேன்றீங்க, அப்புறம் வந்துட்டு சிவாஜி கதையும் பண்றேன்றீங்க, சரி வேற என்ன பாகுபலி கதை தான் இருக்கா, பாக்கி என்ன கதை தான் பண்ண மாட்டீங்க? பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன கதை வருது பண்ணுங்க. அப்புறம் ஆபீஸ்லாம் எங்கேயுமே லஞ்சம் இல்லையா, சரியா? யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, வீடியோஸ் நிறைய வருது, ஒரு இடத்துலயும் வந்துட்டு காசு வாங்குறாங்க, ஆனா அவங்கள வீடியோ பிடிச்சி போடுறாங்க. அது யார் முதலமைச்சர்னு தெரியும்ல, லஞ்சம்லாம் வாய தந்தனா, நான் விஜய் மாமான்னு சொல்லுங்க, எங்க விஜய் அண்ணா தான் அரசியல் இருக்காருன்னு சொல்லுங்க, எங்க விஜய் அண்ணா தான் சிஎம் சொல்லுங்க, என்ன விஜய் அங்கிள் தான் சொல்லுங்க, எங்க விஜய் தாத்தா தாத்தா இல்ல விஜய் சித்தப்பா சொல்லுங்க. இல்ல தாத்தா சொல்லலாமே, சொல்றேன். நீங்க தான் ஹீரோ சொன்னீங்க, அவர் ஸ்மார்ட்டு, அவரு சரி விடுங்க. நான் ஒன்று கேட்குறேன், லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏக்கே நீங்க காசு வாங்கிட்டு தான், அது நீங்க ஆடியோ, நீங்க உங்க தேரியை சொல்லலாம், அது இன்னும் ப்ரூவ் ஆகல, அதை பத்திலாம் இப்போ பேச முடியாது. ஸோ ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் எதாவது பேசலாம். இப்போ லஞ்சம் வாங்கினதுலாம் எதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம டிஎம்கேல? அதை பற்றி டீட்டெயிலாக தெரியலையே, யாருக்குமே தெரியலையே. ப்ரூவ் ஆனது பின்னாடி பார்ட்டி ஃபண்டுன்னு எந்த பார்ட்டினும் தெரியல, ஆனால் கொள்ளை அடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு கண்டுபிடிச்சி ஒரு ப்ரூஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் டேஸ் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இவர் சொன்னார், நிறைய பேர் சொல்கிறாங்களாம் டிவிக்கு அரசாங்கம் வந்து ஒரு மண்ணும் செய்யலை, ஆனால் நாங்கள் நிறைய பேருக்கு நிறைய கம்பெனிஸை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தந்திருக்கோம். எல்என்டியில் இப்போது 3 இடத்துல, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம், இங்கெல்லாம் வந்து 18,000 கோடியில் 5,000 பேருக்கு மேலே வேலைலாம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த டேட்டா சென்டர் பல கோடி லிட்டர் தண்ணி வந்து அங்கேருந்து எடுப்பாங்கன்றது அவருக்கு தெரியுமா தெரியாதா? முன்னாடியே கூட பேசியிருக்கோம்ல. பல நாட்டில் வந்து இதை வந்துட்டு போராட்டம் பண்ணி அந்த இடத்த விட்டு தள்ளி விடுறாங்களாம், வேணான்னு சொல்லி தள்ளி விடுறாங்களாம். ஆனால் நம்ம நாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படிதான் ஒரு விஷயமும் எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஜவ்வாது மலையில் அதானி கிட்ட தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. எது பம்பிங், அதாவது வாட்டர் கீழேயும் மேலேயும் வந்துட்டு ரிசர்வியர் வச்சுப்பாங்க, அதுலேருந்து ஃப்ளோ வரும், அதுலேருந்து மின் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதை பண்ண போகிறது யாருனாக்கா அதானி ஃபேமிலி, அதானி குரூப். இப்போ அதானி குரூப் வந்து யாரு, கவர்மெண்ட்டா இல்லை பிரைவேட் தான், கார்பரேட். இப்போ இந்த கார்பரேட்டை யார் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா? யார் கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் வராங்க. அவங்க யார் அனுமதி தரா? கவர்மெண்ட். அவர் தானே கொடுக்குறாரு, சிஎம் அங்கிள். இது வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள. உன்னை நான் கேட்குறேன், மும்பையில் இன்னைக்கு ஏர்போர்ட் ஊத்துது தண்ணி, மழை பெஞ்சதுன்னா அது கட்டினது யாருன்னா அதானி. ஓகேங்களா? இது நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் இதுக்கு நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறது தெரியல, மக்கள் தான் சொல்லணும். இப்போ ஊத்துது தண்ணி, அதை கட்டினது அதானி. இப்போ இங்க வராரு ஜவ்வாது மலையில, இங்க வந்து அதே அதானி கட்டினார்னா ஓடும் தண்ணி, மழை, இயற்கை, அங்க இருக்க வனம். இப்போ என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் என்ன ஆகும்? மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் இல்லைங்க, உங்ககிட்ட பேசுறேன், டிவிக்கே உங்களோட முதலமைச்சர் அவர் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ஊர்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களும் யோசிக்கணும்ல. அதான் அண்ணா, நம்ம ஊர்ல அண்ணா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதே மாதிரி விஐடி யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய பிஹெச்டி டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இங்கே ஒரு டீமை உருவாக்குங்க, கவர்மெண்ட் கீழே டேரெக்டாக ஒரு ப்ராஜெக்டாக இண்டிவிஜுவலாக கொடுங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள், சூயஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு தண்ணி, அதாவது சேலம் ஃபுல்லாக வந்துட்டு வாட்டர் சப்ளை பண்ண போகிறாங்களாம், சரிங்களா? ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டு இதில் பயனடைவாங்களாம். ஓகே. ஸோ இப்போ சூயஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்துட்டு பல நாட்டில் வந்து ஆல்ரெடி ஓடிப்போடான்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்களே போராட்டம் பண்ணி உயிரை விட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் இங்கே விட்டுருக்கீங்க. எக்ஸாம்பிள், சேலத்துக்கு விடுறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல டிஎம்கே விட்டுருக்கு. இது என்ன நீங்கள் சொல்லும் போது படத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. இல்லைங்க, டிஎம்கேல ஆல்ரெடி விட்டுருக்காங்க இந்த சூயஸை, டிஎம்கே பீரியட்ல கோயம்புத்தூர்ல.
அந்த கோயம்புத்தூர்ல இந்த ப்ராஜெக்டை பண்ண சொல்லவே பார்த்தீங்கன்னா பல இடத்துல ரோட பள்ளம் எடுத்து அங்கங்க விட்டுட்டு அங்க பசங்க அதாவது மக்கள்லாம் போராட்டம் பண்ணி கோயம்புத்தூர் நகராட்சி அந்த சூயஸ் கம்பெனிக்கு 5 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துலயும் ஒர்க்கை வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா வச்சுட்டு ஒரு ஃபினிஷிங் இல்ல, சேஃப்டி இல்ல, குவாலிட்டி இல்ல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வச்சு அந்த கம்பெனி மேல இவ்வளவு இருக்கு, பிரெஞ்சு கம்பெனி மேல திரும்பவும் சேலத்துல இவரு ப்ரொபோஸ் பண்றாரு. ஏங்க ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்காதா சட்ட, அதாவது வெளியில ஆன்லைன்ல இருக்கு ரெக்கார்ட்ஸ். இதுக்கெல்லாம் ஒரு சிஎம் அவர் கையில ஒரு ஐஏஎஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் போயிட்டு கொடுக்க மாட்டாங்களா இவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்னன்ட்டு? கொடுத்துருப்பாங்க. 1000 கோடி மேல இந்த ப்ராஜெக்ட் ஒரு 100 கோடி வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா. யாருக்கு? கூட வேலை செய்யறவங்க யாருக்காச்சும். நான் என்ன கேக்குறேன், டைரக்டா கேக்குறேன், இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நீங்க சொல்ற கதையை கேட்டா எனக்கு நான் படத்தை பாக்குற மாதிரி தான் இருக்குது. கத்தி படத்துல இவர் சொல்லுவாரு, கத்தி கத்தி பேசுவார் தெரியுமா? கத்தி படத்துல கத்தி கத்தி பேசுவாரு. அதாவது காத்துல எல்லாம் ஊழல் பண்றாங்க, 2Gல அப்படி இப்படின்னு பேசுவாரு. ஏதோ நாளைக்கு ஃபியூச்சர்ல ஒரு படம் வரப்போகுது, உங்க பிள்ளையே நடிச்சாலும் அதுல ஆச்சரியப்படுத்திக்கல. அதாவது தண்ணியில ஊழல் பண்றாங்கப்பா, பிரெஞ்சு கம்பெனி கார்ப்பரேட் உள்ள எடுத்துட்டு வராங்கப்பா அப்படின்னு பேசுறதுக்கு சப்ப மேட்டர் அசால்ட்டா பேசிட்டு போயிட்டு போறாங்க. 25 வருஷம் கான்ட்ராக்ட், குடிக்கிற தண்ணி. சீமான் என்ன கத்தி கத்தி தான் பேசினாரு. அதாவது நீங்க படத்துல கத்தி கத்தி பேசுனீங்க, அவரு நிஜத்துல கத்தி பேசினாரு. தண்ணீர் வந்து அத்தியாவசியம் மனிதனுக்கு, அது இலவசமா தரணும். அது சரியான ப்ராஜெக்டா இல்லைன்னா நீங்க தான் வர விட மாட்டீங்களா? ஏங்க ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல இருக்கு, டிஎம்கே டைம்லயே வந்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதாவது இதுல ப்ராஜெக்ட்ல ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, இது வந்து அண்டர் கவர்மெண்ட் பேமெண்ட் எல்லாம் வாங்குறது. ஆனா சூயஸ் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 200 இருந்து 400 ரூபா கிட்ட போயிடும். அந்த ஏரியா அந்த வீட்டோட சைஸ் மெஷர்மெண்ட் அந்த அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணி உங்களோட வாட்டர் எவ்வளோ உங்களுக்கு மந்த்லி எடுப்பீங்களோ அதுக்கு உங்களுக்கு பில் வரும். அதை நீங்கள் பே பண்ணணும். ஒரு 300-400 ரூபா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் வருதுன்னு வச்சிங்களா மந்த்லி. இப்போ கரண்ட் பில் மாதிரி அதை இடம். சரிங்களா? இது இப்போ ஒரு வருமானமாக போயிடும். ஓகே. இப்போ இது வந்து கவர்மெண்ட்டே டைரக்டா பண்ணா அது கவர்மெண்ட்டுக்குள்ள லாபம் இல்ல. அதான் சொல்றேன், அதுக்கு மக்கள் தான் ஏதாவது பண்ண முடியும், நம்ம என்ன பண்றது? இவர் வந்து விவசாயம், பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கை கொடுத்து நிப்பாராம். சரிங்களா? நான் ஒரு ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஒரு புறம்போக்கு நிலத்துல பண்ணிருந்தாங்கப்பா. அந்த இடத்துல அந்த நெல் பயிர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் ஆனா அறுவடை பண்ற அளவுக்கு இருக்கு. அதுல ஜேசிபியை விட்டு கொடாயிறாங்க. சரியா? பண்ணல, அது ஒரு இடத்துல நடக்குது, அது அவங்க பண்றாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது அந்த ஊரு இன்சார்ஜ் இந்த மாதிரி பண்றாங்க. சட்டத்துக்கு மீறி நீங்க வந்து விவசாயம் இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்றாங்க. ரைட்டு. நீங்க என்ன பண்ணணும், அதை நீங்க வந்துட்டு கொள்முதல் பண்ற வேலையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதை யார் பண்ணாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கணும். அதை பண்ணிருக்கோம். ஆனா இவங்க அறிவு இல்லாம பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு தளபதி என்ன பண்ணுவாரு? அவர்தான் விவசாயம். அப்ப எப்படி விவசாயத்துக்கு இவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு, இயற்கைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாரு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், தென்காசியில நெல் கொள்முதல் மையம் வச்சு அதுல வந்து ஒரு ஃபயர் வந்தது. அத்தனை இது எரியுது, அதுக்கே ஒன்றும் பண்ணல. நீ என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? ஆமாம், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. டிவிக்கே சார்ந்தவங்களுக்கு நம்ம கேட்டு யூஸ் இல்லை. ஆனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸை மட்டும் நொட்டு லொசுக்குலாம் சொல்லுவீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இத்தனை நாள் நான் வாயை மூட்டு இருந்தீங்களா டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கு சொல்ல, இப்போனா நொட்டத்துக்கு வரீங்க இப்பெல்லாம் கேட்குறாங்க. டேய், கேட்கறது கேள்விதான்டா. உங்களை அசிங்கமாக திட்டினாங்க, நீங்க போயிட்டு நீங்க திரும்ப கேளுங்க. இல்ல நான் என்ன கேட்குறேன், 5000 எரிஞ்சது இல்ல, அது இப்போதானே நடந்தது, அதுக்கு என்ன 1.5 மாசம் கழிச்சு இப்போதானே வந்தோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்பதானே வந்தீங்க, வந்து 1.5 மாசம் ஆகுதுல்ல. நெல் கொள்முதல் மையத்துக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கீங்க? சரி சொல்லுங்கப்பா. அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்பதான் வந்தோம்னு சொல்ல முடியாது. இப்பதான் வந்தோம்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு சாப்பிடாம இருங்க, தண்ணி குடிக்காம இருங்க. சரி விடுங்க, சொல்ல முடியுமா அப்படி? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் சீர், அதெல்லாம் பாசத்தோட கொடுக்குறாரு. பாசத்தோட. அதுலயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் எல்லா டைமும் கேட்பேன், இந்த ரசிகர் நற்பணி மன்றமா, வாயில வேற ஏதாவது வந்துட்டு போகுது உங்களுக்கு, ரசிகர் நற்பணி மன்றம் ஆட்கள்கிட்ட நான் கேட்கறேன். அதாவது டிவிக்கு வாரியர்ஸ்ட்ட கேட்கறேன், ஒரு மோதிரத்துக்கு 17,000 ஒதுக்குறாராம், அதாவது 755 கோடி. இப்போ ஒரு கிராமுக்கு 13,500 ரூபாப்பா. சரியா? அந்த 13,500 ரூபா கூட வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் போட்டாலும் ஒரு 15,500 ரூபா வரும்பா. நீங்க எதுக்குப்பா 17,000 ஒதுக்குனீங்க? நீங்க ஒதுக்குன டேட் அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு ரேட் இருக்கும். நீங்க எந்த ரேட்டுக்காக நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுல ஒரு வெள்ளை அடிக்கல கொடுக்க முடியுமா? ஏன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்க வந்துட்டு எத்தனை பேருக்கு ஒதுக்குனீங்களோ அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்க சொல்ல ஒரு 64 to 65 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு இப்போ உங்க கையில அந்த ஒதுக்கின பணத்துல. இப்போ அந்த 65 கோடியை நீங்க இதுலதான் செலவழிச்சேன்னு நாளைக்கு சொல்வீங்களே, அப்படிதான் சொல்லுவாங்க. இது பேர் தான் தூய சக்தி. இன்னும் அந்த மோதிரத்தை பத்தி பேசணும்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சொல்லிட்டாங்கல்ல, அவங்களே பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, மோதிரம் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல்ல நல்லா வச்சிருந்தாலே போதும். இப்போ இன்னொரு விஷயம்,
அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அரசாங்கம் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காசு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்றது எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு பாத்திரத்துக்கு கீழே ஓட்டை இருக்குமா, அதுல தண்ணி ஊத்துற மாதிரியா, தண்ணி ஊத்திட்டே தான் இருப்பாங்களா, ஆனா தண்ணி நிரம்பாதான். இப்ப தண்ணி வந்து காசு. எந்த விஷயத்துக்கு? இப்ப கவர்மெண்ட் செலவு பண்றாங்கல்ல, இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் எல்லாமே வச்சுங்க, அந்த காசு வந்து தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்களாம். இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்டா போறாங்க. அது கீழே ஒரு ஓட்டை இருக்குமா, போயிட்டே இருக்குமா இது வரைக்கும். ஆனா அந்த தண்ணி வந்து ரொம்ப தான். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துல தண்ணி ரொம்ப மேல ஊத்த போகுது. டிவிக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுது, இப்போ வந்து 1.25 கோடி கடன் வாங்கியிருக்கு இந்த வருஷம் பட்ஜெட்ல. இப்படி சும்மா கலாய்க்கலாம் பேசக்கூடாது. ஒரு வருஷம் கழிச்சு நான் என்ன சொல்றோம், 1.25 கோடி இப்போ கடன் வாங்கி 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அதாவது 10 லட்சம் கோடி கடன் இருந்ததுல, 3 லட்சம் கோடி வந்து நிர்வாக கடன் ஒன்று தனியாக இருந்ததுல, இப்போ ஒரு 1.25 லட்சம் கோடி நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கீங்களா. இப்போ இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த ஓட்டை இல்லாத ஒரு குண்டால நீங்க நிரப்ப போறீங்க. அது இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல வந்துட்டு இல்ல 5 வருஷம் கழிச்சு நிரப்பி அப்படியே வெட்டி அப்படியே பொங்கி வெளியில வரப்போகுது. வருதா இல்லையான்னு பார்க்கலாம். அதாங்க இவர் அதான் சொன்னார். இவர் இப்ப சொன்னதெல்லாம் நாங்க என்ன பண்ண போறோம், இந்த ரெக்கார்டிங், இந்த வாய்ஸ் அதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கும். ஓட்டை, அந்த குண்டா ஓட்டை அதெல்லாம் அடைச்சிட்டிங்களா, ரொம்புச்சா, அதெல்லாம் பார்ப்போம், எட்டி பார்ப்போம், அப்பப்போ பார்ப்போம், கேட்போம். சரியா சொல்லுங்க. இவரு டாக்லெஸ் ஒர்க் மோராம், அதான் இவர் பாலிசியா. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்ல இருந்து. இவர் நல்லா பேசுறாரு. இவர் எங்க தெரியுமா டாக்லெஸ், கேள்வி யாரு கேட்கறாங்களோ அந்த இடத்துல தான் டாக்லெஸ். ஆனா கேள்வியே கேட்காம ஒரு மேடையில நின்று பேசுறதுக்கு மட்டும் வலிச்சு பேசுவாரு, பேப்பர் பார்த்து பேசுவாருப்பா. அதாவது எப்படி சொல்லணும்னா, டாக் மோர் when you have paper, no need to talk without paper, this is my policy. அதான் நடந்துன்னு இருக்கு. whenever you see press meet, பாரு ஒரு ஓட்டம். எத்தனை பிரஸ் மீட்ல வந்து ஓடி போட்டாரு அவரு. எலெக்ஷன் டைம்ல எத்தனை பேர் அவரை தேடி வருவாங்க, எல்லாம் மூடு. பிரஸ் சரியில்லை, அதனால அவருக்கு பேச பிடிக்கல. எப்ப பிரஸ் சரியா இருக்கும் அப்ப வந்து பேசுவாருன்னு. முட்டு கொடுங்க, நீங்க எல்லாம் முட்டு கொடுங்க. இப்போ மத்த கட்சி தலைவர் எல்லாம் வந்து யார் வந்தாலும் பேசுறாங்க, இவருக்கு மட்டும் அந்த பிரஸை பார்த்து ஓடி போற பயம் இருக்கு. நீங்க ஓடி போறீங்கன்னு சொல்றீங்க, அவர் அது டாக்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. உங்க கண்ணுக்கு அது டாக்டிக்ங்க, எங்க கண்ணுக்கு அவர் ஓடுகாலி மாதிரி ஓடி போறாரு. எங்களுக்கு அப்படிதான் தோணுது, தைரியம் இல்லாத ஒரு மாதிரி நாங்க சொல்லுவோம். இப்ப நான் ஏதாவது சொல்லணும் உங்களுக்கு, அது வரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து இவருக்கு ஒரு குற்றம் மாதிரி குத்துதான். என்னன்னா, எப்போ பார்த்தாலும் எங்களை சோஃபா அரசு, அப்புறம் வாஷிங் மிஷின் அரசுலாம் சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்கர்னு ஒருத்தர் கூட்டம் பக்கத்துல வச்சுட்டு வாஷிங் மிஷின் சொல்லாம இவர் என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்கர் யாரு, இவர் சொன்னார் பாத்தியா, ஓடு ராஜா ஓடு. செந்தில் பாலாஜி பத்தில அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல செந்தில் பாலாஜி சொன்னார்ல, ஓடுன்னு இந்த ஒரு பாட்டு பண்ணார்ல, இதே டைலாக நீங்க பாஸ்கருக்கு வச்சுக்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 100 கோடி நில அபகரிப்பு சொத்து வழக்குல வந்துட்டு இவரும் ஓடிட்டாரு. கேரளா பார்டர்ல போய் ஓடினாரு, அங்க போய் புடிச்சுட்டு வந்தாங்க. அந்த போலீஸ் திறமையானவங்க. ஆனா உங்க கூட இருக்க போலீஸ் செந்தில் பாலாஜியை பிடிக்க முடியல, திறமை இல்லையாங்கோ. இந்த விஷயத்துக்குலாம் எதுவும் சொல்ல முடியாது. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன சொன்னாரு, செந்தில் பாலாஜி ஓடி போயிட்டாராம். திறமை, அதாவது போலீஸ் தேடினாங்களாம், எங்க இருக்காருன்னு தெரியலையா, இப்படி தேடினாராம். ஆனா உங்க கூட இருக்காருல்ல பாஸ்கர், அவரும் ஓடி போனாரு. ஆனா அன்னைக்கு இருந்த போலீஸ் தேடி பிடிச்சிட்டாங்க. அவர் ஏடிஎம்கே இருந்தார்ல, அதனால பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, எந்த அரசாங்கமும் இவரை ஓடி போய் பிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த போலீஸ் திறமை உள்ள வருங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸுக்கு திறமை இல்லையா தெரியலையா. அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு கரூருக்கு போகக்கூடாது, அந்த இந்த லொட்டு. ஐயா நீங்க, அதாவது டிஎம்கே சொல்றாரு, ஐயா நீங்க வந்து இப்போ உங்க கட்சியே இல்லைங்க, ஆட்சியாளர் டிவிக்கே, டிஎம்கே இல்ல, மறந்துட்டு பேசினீங்களா அப்படின்னு இவர் பேசுறாரு. எனக்கு என்னமோ இவரு டிவிகேல தான் இப்போ அரசாங்கம் இருக்குன்றத மறந்துட்டு டிஎம்கே பேசிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏங்க இப்போ என்ன சொல்றாரு, செந்தில் பாலாஜி ஓடின்னு இருக்காராம். இவர் தானே அரசாங்கம், இவர்கிட்ட தானே கவர்மெண்ட் இருக்கு, ஏன் பிடிக்க முடியல, அதை ஏன் இப்படி பேசுறாரு வந்துட்டு. ஏங்க கெத்தா காலரை தூக்கிட்டு என்கிட்ட ஓடுறியா நீ, நான் தான் எங்க கவர்மெண்ட், தூக்கிட மாட்டேன் உன்ன, ஏன் அப்படி பேசல? கூட சீக்கிரம் தூக்குவாங்கல்ல, தூக்கிட்டு பேசுவாங்க. ஐயோ தூக்கி தான் பார்த்தோமே, கோர்ட்டுக்குள்ள போயிட்டு அட்வொகேட் வந்து அந்த இடத்துல, சார் அவங்களுக்கு பெயில் கொடு சார், 41 பேருக்கு பர்மனன்ட் ஜாப்லாம் இல்லப்பா சார். பெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது, ஜாமீன் அதான் கொடுத்துட்டாங்கல்ல. அந்த இன்பிட்வீன் கேப்ல அந்த 8 நாளைக்கு உங்களை வந்து தண்ணி காட்டினாங்கல்ல, நீங்க தேடினீங்களா? 8 நாள்ல ஓடி போய் ஒளிய நான் ஒண்ணே கேட்டேன், ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா என்னத்த தேடுறது? அப்ப முடியாது சொல்லுங்க, அது எப்படி ஒத்துப்பாங்க? அதான் ரியாலிட்டி எல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது பிரஸ் மீட்ல எல்லாம். கெத்து அப்புறமா காலரத்தி கூட்டி பேச முடியாது, ஒத்துக்க முடியாது. அதான் அதுக்கப்புறம் கம்மிங் எலெக்ஷன்ல வந்துட்டு இந்த டிஎம்கே வந்து நல்லா வெளுத்து வாங்குங்க அப்படின்னு ஒன்று பேசியிருக்காரு. அது எப்படி நடக்குதான் போகுது? இப்போ எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க வந்துட்டு 41 பேருக்காக வந்தீங்களா இல்ல நீங்க எலெக்ஷன் ஓட்டுக்காக வந்தீங்களா? பாலிடிக்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பேசிதானே ஆகணும். இவ்வளோ பேசுனதுக்கு ஒன்றும் சொல்ல. இப்போ வந்துட்டு இதை மட்டும் கம்பேர் பண்ணி பேசுவீங்களா? அது கூட சரி ஓகே விடுங்க,
நீங்கள் இவ்வளோ பாவம், இவர் அதிகமாக பேசினாருன்னா சமாளிக்க போகிறது யாருன்னா டிவிக்கே தானே. இவர் பேசவே இல்லைன்னா சமாளிக்க போகிறது யாருன்னா டிவிக்கே வாரிஸ் தானே. ஓகே, கமெண்ட்ல என்ன சொல்றாங்க பார்க்கலாம். முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுங்க, எதிர்த்து பேசுகிறவங்க எதிர்த்து பேசுங்க, எல்லா கமெண்ட்ஸுக்கும் வரவேற்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். இந்த நெல்சன் அவர் என்ன பண்ணாரு? அவர் இன்னைக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது இங்கே 41 பேருக்கு வந்துட்டு கேஸ் போட்டு யாருக்கும் பர்மனன்ட் ஜாப் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது பர்மனன்ட் ஜாப் இல்லை, ஜாபே தரக்கூடாதுன்னா கேஸ் போச்சு. ஆனால் அந்த இடத்துல டிவிக்கேவோட அட்வொகேட் வந்து ஜகா வாங்கிட்டாரு. என்ன பேசிட்டாரு? சார் சார் ஐயா, நாங்கள் வந்து பர்மனன்ட் ஜாப்லாம் தரல ஐயா, டெம்பரரி ஜாப் தரோம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு நெல்சன்? என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் வரீங்களே நீங்க, இந்த சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க டிஎம்கேல, அப்போ எதிர்த்து பேசுனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அப்போ எல்லாரும் எதிர்த்து போறோம், வீடியோ பாரு, எவ்வளோ வீடியோ இருக்குது. சீமான் என்னையே ஆதரவு கொடுத்து பேசியிருக்காரு. அதாவது 10 லட்சம் தண்ணி வச்சு, பாவம்ப்பா தண்ணி வச்சு செத்துட்டாங்கப்பா, இவருக்கு ஏதாவது கொடுங்கப்பா, இவருக்கு கள்ளச்சாராயம் குடிச்சாருப்பா, இவருக்கு ஏதாவது கொடுங்கப்பா, யாராவது பேசினாங்களா? இந்த நெல்சன் இருக்காப்புல, என்ன பண்றது, இந்த டிவி கேட்கும்போது எல்லாம் அவர் பேசுறதுலாம் எடுத்துக்கணும் ஒரு வீடியோவா பண்ணோம்னா யூஸ் இல்லாத. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் பேசுறது வேல்யூவான எனக்கு தெரியல. ஏன்னா ஆனால் அவர் போடுற வீடியோலாம் 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது, எப்படின்னு மட்டும் தெரியல எனக்கு. அதாவது சரக்கு கடையில் சரக்கு சேல்ஸ் ஆகுது, போதை அவ்வளோ பேருக்கு தேவை. அதே மாதிரி விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக பேசினா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன், எனக்கு நியாயமாக இருந்தால் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கீழே, அதாவது சீமான் அண்ணனை கண்டித்து ஒரு கமெண்ட் போடுங்களேன், அதுக்கு ஒரு 1000 லைக் கூட, அவ்வளோ ஜாம்பி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல விட திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.